தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்கிற கேள்வியை திருத்தணி சம்பவம் என்பது ஏற்படுத்தி இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் சொல்லக்கூடிய அஜித்குமார் படுகொலையில் நிகிதாவுக்கு ஆதரவாக போலீஸ் தலைமையகத்திலிருந்து சென்னை செக்ரட்டரியேட்டிலிருந்தும் தொலைபேசி அழைப்புகள் அந்த டிஎஸ்பிக்கு சென்றிருக்கிறது. அதனால்தான் டிஎஸ்பி நிக்கி தொலைந்ததாக சொல்லும் அந்த நகையை கண்டுபிடித்து கொடுக்குமாறு தனது சிறப்பு படைக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த சிறப்பு படை அஜித்குமாரை அடித்து படுகொலை செய்தது. அதேபோல கவின் என்கிற பட்டதாரி காதலித்த காரணத்திற்காக நெல்லையில் பட்டப்பகலில் போலீஸ் தம்பதிகளின் மகனான ஒருத்தர் அந்த தனது தமக்கையை காதலித்த காரணத்திற்காக கவினை படுகொலை செய்தார். அந்த ஒரு குறிப்பிட்ட காவல்துறை இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அவரை மாற்றுவது என்பது கடினம் என்கிற நிலை ஏற்பட்டது. அஜித்குமார் சம்பவமானாலும் சரி, கவின் சம்பவமானாலும் சரி, அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி யார் என்றால் அவர்தான் டேவிட்சன் தேவாசீர்வாதம். டேவிட்சன் தேவாசீர்வாதம் என்கிற அதிகாரி, அவர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கிறார். அவர் செய்யக்கூடிய அட்டகாசம், அதிகாரம், வரம்பு மீறல் எல்லாமே தமிழகத்தில் பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.